இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வரையில் சமையல் எரிவாயுக்களின் விலைகள் குறைக்கப்படுவதாக அந்தந்த நிறுவனங்கள் அறிவிப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான ஜனாதிபதியின் கூற்று தோட்ட தொழிலாளர்களாலும் பொதுமக்களாலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக முதலாளிமார் சம்மேளனம் அறிக்கை. முல்லைத்தீவில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் நடமாடும் சேவை இன்றும் நாளையும் முன்னெடுப்பு. இலங்கைக்கான நோர்வே தூதுவர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்கவையும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் தனித்தனியே சந்தித்து கலந்துரையாடல். தொடர்வது விரிவான செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வரையில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. கொழும்பில் இன்று முற்பகல் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அதன் தலைவர் முதித்த பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ எரிவாயுவின் விலை 175 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 3940 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் லாப் சமையல் எரிவாயின் விலைகளும் இன்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் குறைக்கப்பட உள்ளதாக லாப் நிறுவனம் தெரிவிக்கின்றது. அதன்படி 12.5 கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயின் விலை 275 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 3840 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 5 கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயின் விலை 110 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அது புதிய விலையாக 1542 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பாக இறுதி தீர்மானம் எடுக்கப்படாத நிலையில் ஜனாதிபதியின் கூற்று தோட்ட தொழிலாளர்களாலும் பொதுமக்களாலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக முதலாளிமார் சம்மேளனம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1700 ரூபாய் சம்பளம் குறித்து வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானில் உள்ள முன்மொழிவுகளுக்கான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய எதிர்வரும் 15ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அதிகரிக்கப்பட்ட நாளாந்த சம்பளம் மே மாதம் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் என சில ஊடகங்கள் அறிக்கையிடுவது தவறானதாகும். சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுவதற்கான திகதி அல்லது அதிகரிக்கப்பட்ட சம்பள தொகை இனமும் தீர்மானிக்கப்படவில்லை என முதலாளிமார் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் வர்த்தமானி அறிவிப்பு தொடர்பாக அரசு அதிகாரிகளின் அறிக்கைகளும் ஊடகங்கள் அதை தவறாக கையாளும் விதமும் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக தொழிலாளர்கள் மத்தியில் தேவையற்ற அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் என்றும் சம்மேளனம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மைதானத்தில் நானே ஆரம்பம் வெல்வோம் ஸ்ரீலங்கா ஸ்மார்ட் சூரன்களோடு என்ற தொனிப்பொருளிலான தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் நடமாடும் சேவை ஒன்று இன்று இடம்பெற்றது. குறித்த நிகழ்வானது இன்றும் நாளையுமாக 2 தினங்கள் நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வில் தெளிவூட்டல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், வெளிநாடுகளில் பணிபுரிவோரின் முறைப்பாடுகளை பொறுப்பேற்றல், தொழில் வங்கியில் பதிவு செய்தல், உத்தேச தொழில் வாய்ப்புகள், சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு, வெளிநாடுகளில் பணிபுரிவோரின் பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கல் போன்ற பல சேவைகள் நடமாடும் சேவையூடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ருமேனியா, மத்திய கிழக்கு நாடுகள், இஸ்ரேல், ஐரோப்பா நாடுகளில் தொழில் ஒன்றை பெற்றுக் கொள்வது தொடர்பாக முகவர் நிறுவனங்களால் தெளிவூட்டல்களும் வழங்கி வைக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார பிரதம அதிதியாக கலந்து கொண்டதோடு அதிதிகளாக கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் கே காதர் மஸ்தான், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோதுராரலிங்கம், வடமாகாண சபையின் பிரதான செயலாளர் இளங்கோவன், மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகள், தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் அதிகாரிகள், படையினர், மாணவர்கள், பொதுமக்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களில் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். காங்கேசன்துறை மற்றும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் 13ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக படகு சேவையின் தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் நிரஞ்சன் நந்தகோபன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவைகளை மீள ஆரம்பிக்கும் வகையில் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த அக்டோபர் 14ஆம் தேதி ஆரம்பித்து வைத்தார். எனினும் இந்த சேவையை தொடர்வதில் இயற்கையான தொழில்நுட்ப விடயங்கள் சில தடைகளாக அமைந்திருந்தது. இந்த நிலையில் தற்போது படகு சேவை எதிர்வரும் 13ஆம் தேதி மீளவும் தொடரவுள்ளது. நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான கப்பல் சேவைக்காக சிவகங்கை என்ற கப்பல் பயன்படுத்தப்பட உள்ளது. 150 பயணிகள் பயணிப்பதற்கான வசதிகளை கொண்டு இந்த கப்பலில் பயணிப்பவர்களுக்கு இருவழிக்கட்டமாக வரிகள் உள்ளடக்கப்பட்டு 34,200 ரூபாய் அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் பயணிக்கும் பயணி ஒருவர் 60 கிலோகிராம் எடையுடைய பொருட்களை எடுத்துச் செல்வதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. எவ்வாறாயினும் பொதியொன்றின் எடை 20 கிலோகிராமுக்கு உட்பட்டதாக அமைய வேண்டியது வரையறுக்கப்பட்ட விடயமாக உள்ளது. இதேவேளை கப்பலின் மேற்தளத்தில் கடற்பரப்பினை பார்த்து ரசித்துச் செல்லும் வகையில் பிரீமியர் ஆசன ஒதுக்கீடுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மேதின மேடைகளில் கட்சி தாவல்கள் பெருமளவில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் பெரிதளவில் எதுவும் இடம்பெறவில்லை என்றாலும் மிக முக்கியமானவர்கள் சிலர் மேடை ஏறவில்லை என்றும் கூறப்படுகிறது. 1ஆம் தேதி பல நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட ஐக்கிய தேசிய கட்சியின் மேடைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து எத்தனை பேர் ஏறுவார்கள் என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் அதிகளவில் எதிர்பார்க்கப்பட்டிருந்ததோடு மேதின நிகழ்வுகளுக்கு முன்னதாகவே அது பேசுபொருளாகவும் அமைந்திருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சிக்கு குறித்த ஒரு தொகையினர் வருகை தருவார்கள் என்று தெரிவித்திருந்தாலும் கூட எவரும் வருகை தந்திருக்கவில்லை. குறிப்பாக பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட ராஜித சேனாரத்ன மற்றும் குமார வெல்கம போன்றோர் கூட சென்றிருக்கவில்லை. எனினும் எதிர்பாராத விதமாக கடந்த பொது தேர்தலில் மொட்டு சின்னத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தி தற்போது மொட்டு கட்சியிலிருந்து விலகி சுதந்திரமாக செயற்படும் அமைச்சர் கயாஷா நவநந்தன ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின மேடைக்கு சென்றிருந்தார். ரணிலுக்கு புகழாரம் சூடும் டயானா கமகி ஐக்கிய தேசிய கட்சி மேடையில் அதிக எதிர்பார்க்கப்பட்டாலும் அவரும் அன்று வருகை தந்திருக்கவில்லை என்பதோடு ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து எதிர்பார்த்த எவரும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் வருகை தந்திருக்கவில்லை. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரபல அரசியல் பிரமுகர்கள் பலரும் அந்த கட்சியின் மேதின பேரணியை தவிர்த்தமை அரசியல் வட்டாரங்களில் கேள்விகளை எழுப்பியுள்ளது. எவ்வாறாயினும் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து ஆளும் கட்சிக்கு தாவுவது பற்றிய கதைகள் வெறும் கதைகள் மாத்திரமா அல்லது தேர்தல் தொடர்பாக அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டவோடு இந்த மாற்றங்கள் இடம்பெறுமா என்பது தற்போது பேசுபொருளாக மாறி வருகிறது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் அறிவிப்பு வெளிவந்தால் தற்போதைய ஆளும் தரப்பிலிருந்து சஜித் தலைமையிலான கூட்டணியில் 45 பேர் இணைவார்கள் என்று செய்திகள் அண்மையில் வெளியாகியிருந்தன. நாடாளுமன்ற தேர்தலில் ராஜபக்சக்களின் மொட்டுக்கட்சியில் போட்டியிட்டால் தோல்வி கிடைக்கும் என்ற அச்சம் காரணமாகவே அவர்கள் சஜித் கூட்டணியில் இணைவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் முதலில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றால் இந்த நிலைமை தலைகீழாக மாறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வடமாகாணத்தின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் எரிக் சொல்கேம் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவருமான எரிக் சொல்கேம் சில தினங்களுக்கு முன்னர் வடமாகாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் இலங்கை வடபகுதி பாதுகாப்பு சிறப்பாக உள்ளது, எவரும் போர்க்காலத்திற்கு திரும்ப விரும்பவில்லை என்று எரிக் சொல்கேம் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். குறித்த பதிவு தொடர்பாக அம்பிகா சத்குணநாதன் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையின் வடபகுதி கடுமையாக இராணுவமயப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தரப்பினர் சிவில் சமூகத்தினரை மாற்று கருத்துடையவர்களை ஊடகங்களை கண்காணிக்கின்றனர், துன்புறுத்துகின்றார்கள், அச்சுறுத்துகின்றார்கள். பொதுமக்களின் காணிகளை கைப்பற்றுவதன் மூலம் இராணுவம் தொடர்ந்து முகாம்களை விஸ்தரிக்க முயல்கிறது. இந்து வழிபாட்டு தலங்களை பௌத்த மதகுருமாரும் தொல்பொருள் திணைக்களமும் கைப்பற்றுவதற்கு இராணுவமும் உதவுகிறது. வேறு விதத்தில் சொல்வதானால் வெளியடித்தல் இலங்கை அரசாங்கம் அதன் திட்டங்களை முன்னெடுக்க உதவுதல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான நோர்வே தூதுவருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்கவும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நோர்வே தூதர் மே எலின்ஸ்டெனர் மற்றும் அனுருகுமார் திசாநாயக் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. சந்திப்பில் நோர்வே தூதரகத்தின் 2வது செயலாளரான ஜோன் பிஜர்கேம், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமர்சூரிய மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். இதன்போது நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி தொடர்பாகவும் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. நோர்வே அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ள உதவிகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதன் அவசியம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை அவர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுடனான விசேட சந்திப்பொன்றையும் முன்னெடுத்துள்ளார். இலங்கை அரசியல் மற்றும் பொருளாதார செயற்பாடுகள் குறித்து இன்று குறித்த சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி குறித்து விளக்கமளித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அதிலிருந்து விடுபட தனது கட்சியின் திட்டங்கள் குறித்தும் விளக்கமளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டு நாட்டின் அரசியலில் ஒரு முக்கியமான ஆண்டு என்றும் இந்த ஆண்டின் முக்கியமான தேர்தல் நடைபெறும் என்றும் சஜித் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பெரேரா, நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்து ஜாவர்தன, நோர்வே தூதரகத்தின் 2வது செயலாளர் ஜொஹான் பிஜர்கேம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு விடயத்தில் அரசாங்கம் தோட்ட கம்பெனிகளும் நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக மிக சந்தேகம் எழுந்துள்ளது என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்தார். சம்பள அதிகரிப்பை கம்பெனிகள் புறக்கணித்துள்ளன. இந்த விவகாரம் குறித்து வழக்கு தொடர்ந்தால் அது சுமார் 2 ஆண்டுகளுக்கு நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படும். அரசாங்கமும் கம்பெனிகளும் இணைந்து தொழிலாளர்களை ஏமாற்ற இவ்வாறு செய்துள்ளார்கள். சம்பளத்தை அதிகரிக்குமாறு தொழிற்சங்கங்கள் நமக்கு அழுத்தம் கொடுக்கின்றன. அதனால் நாங்கள் சம்பளத்தை அதிகரிக்கின்றோம், நீங்கள் வழக்கு தொடருங்கள் என்று அரசாங்கம் கம்பெனிகளிடம் கூறியிருக்கும் என்றார்.
கடந்த 2020ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தின் காலத்தில் 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கு எதிராக கம்பெனிகள் நீதிமன்றம் சென்றது. குறித்த வழக்கு விசாரணைகள் 2 வருடங்கள் வரை நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டதோடு அதன் பின்னரே தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டது. கம்பெனிகள் நீதிமன்றம் சென்றால் அதுபோன்றதொரு நிலைமையே மீண்டும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு கம்பெனிகளுடன் ஏற்படுத்திக் கொண்ட உடன்பாடுகளுடன் தேர்தலை இலக்காக கொண்டதாக இருக்கலாம் என்றும் தொழிலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இது அரசாங்கத்தின் இணக்கப்பாடாக இருக்கும் பட்சத்தில் ஜனாதிபதி தேர்தலில் மலையகத்தில் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே புறக்கணிக்கப்படுவது உறுதி எனவும் தொழிலாளர்கள் எச்சரித்துள்ளார்கள்.